பெரியாரோடய பயணப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்தது அண்ணா நெருக்கமாகறாரு. அந்த இதில் வரும்போது அண்ணா திமுக ஆரம்பிக்கும் போது உள்ள இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு 5 பேர் சேர்ந்து ஆளுக்கு அப்பாவோட அந்த 49ல் முதல்ல அண்ணா இங்கே திமுக ஆரம்பிக்கும் போது ராபின்சன் பூங்காவில் அதே நாளில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஆரம்பிக்கலை. அதை கோதண்டபாணி தான் வேதாரண்யத்துலேருந்து வந்து தொண்டராம்பட்டு ஒரத்தநாடு ஒன்றியம் தொண்டராம்பட்டுங்கிற கிராமத்தில் ஆரம்பிக்கிறாரு. முதல் செயலாளர் கோதண்டபாணி தான். கம்யூனிஸ்டுக்காரன் காங்கிரஸ்காரன் கண்டா பெற்ற நேரம் அது. நான் சொல்கிறது வார்த்தை கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் திமுக ஆரம்பிக்கக்கூடாதுன்னு, திமுக ஆரம்பிச்சிடக்கூடாதுன்னு வெட்டுவான். அந்த மாதிரி காலத்தில் தனி ஒரு நபராக இருந்து துளசி வெள்ளச்சாமி தான் ஃபுல் சப்போர்ட்டு நின்று அந்த ஏரியாவில் இருந்த காங்கிரஸ்காரன் எல்லாம் மாற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒன்று சொல்லுங்கட்டா போதும். ஐயோ தெய்வம், அவங்க சொல்லுவாங்க தெய்வம்னு, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஆனால் கலைஞர் கூட அண்ணன் தம்பி பாசமாக தான் இருந்தது எல்லாமே. அவர் கோவிந்தனை கூப்பிட்ற அளவுக்கெல்லாம் தெரியும், எல்லாருக்குமே நல்ல பழக்கம். இந்த பக்கத்தில் வந்தாருனாக்கா இவர் தான் கச்சேரி, நம்மளால் தான் கச்சேரி பாட்டுறது. இல்லை, உங்கள் அப்பா வந்து கருணாநிதி அவர்கள் நல்லா தெரியும் சார், நல்ல பழக்கம். என்ன சார் பழக்கம் இல்லை சார், அவங்களோட வாழ்ந்துட்டார் அவர். யாருமே வீடு வாசலாம் விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க சார். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்புவதற்கு வணக்கம். மருத்துவர் சமூகம் குறித்து 2 பதிவுகளை போட்டிருந்தேன். ஒன்று வந்து ராஜராஜ சோழனுடைய அந்த ஓலைச்சுவடி காணாமல் போனதை பற்றியான ஒரு பதிவு. அதை ஒட்டி அந்த சமூக பிரதிநிதியினுடைய ஒரு கோரிக்கைகள் சம்மந்தப்பட்டது ஒன்று. இப்போ பார்க்க போகிறவர் பேர் அண்ணாதுரை அவர்கள். அந்த சமூகத்தை சேர்ந்தவர், மருத்துவர் சமூகத்தை சேர்ந்தவர். ஏன் இவரை நம்ம சந்திக்கணும் அப்படின்றது இந்த பேட்டிக்குள்ளே தெரியும். நான் சந்திப்போம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கும் ராவணா டிவிக்கும் வணக்கம், நன்றியும் கூட. ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள் அண்ணாதுரை அப்படின்றது உங்கள் பேர். இந்த பேர் ஏன் வச்சாங்கன்றதெல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட திராவிட ஒரு ஈர்ப்பில் உங்கள் தந்தை வந்து மிக பெரும் ஒரு பாடகர், மேடை பாடகர், குறிப்பாக திராவிட இயக்கங்களில் இருந்தவர். இளையராஜா அவர்களோடு அவங்களுடைய அண்ணன் பாவலர் அவர்களோடு இருந்து பாடினவர். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே, அது என்ன? சரி சொல்கிறேங்க. என் பேர் அண்ணாதுரைங்கிறது காரணம், அண்ணாதுரை வந்து வைக்க வேண்டிய பேர். 67 டெஸ்ட்டுக்கு போனவர். அப்புறம் அதுக்கு பிறகு கவலைக்கிடம் வந்து பண்ணவே முடியலை. 67 டெஸ்ட்டுக்கு போயிடாருல, கேன்சரு, அதோட இறந்துட்டார். கிட்ட அப்புறம் வெளியில் வரல அவர். அதோட அவர் இதனால எனக்கு அவரை வந்து வைக்க வேண்டிய பேர் வைக்க முடியலைன்னு அதே பேர் அண்ணாதுரைன்னு வச்சுட்டாங்க. எனக்கு உங்கள் அப்பா பேர், உங்கள் அப்பா அவரை பற்றி? அப்பா வந்து சொந்த ஒரு வேதாரண்யம், தேத்தாக்குடி வேதாரண்யம். ஆமாம் ஆமாம். 16 வயசில் பெரியாரோட இருக்கப்பட்டு சாமி சிலைகளெல்லாம் உடைக்க ஆரம்பித்து அவரோட சேர்ந்து பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணி 65ல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டார். முதல் போராட்டம் ஒரு 65ல் இந்திய எதிர்ப்பு போராட்டம். 46லே நாங்கள் இங்கே ஒரத்தநாடு ஒன்றியத்தில் தொண்டராம்பட்டுங்கிற கிராமத்தில் ஃபஸ்ட்டு வந்தோம். அப்புறம் அதுக்கு பிறகு பக்கத்துலேயே திருமங்கலோட்டை மேலே காலனின்னு இருக்குது, அது மிலிட்ரி காலனி. அப்புறம் அதுக்கு பிறகு இங்கே மாறிக்கிட்டோம். ஆனால் அப்போ எல்லாம் அந்த காலனி உருவாகலை, தொண்டராம்பட்டில் இருந்துட்டோம். அதில் வந்து ஐயா மரியாதைக்குரிய துளசி வெள்ளச்சாமி அவர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணதுனால அங்கே இருந்து பண்ணார். 46லே வந்துட்டார். அங்கே திமுகவை ஆரம்பிக்கிறதுக்கு தான் வந்தது அவர். இல்லை வராது, அதுக்கு முன்னாடி இந்த பெரியாரோட சாமி சிலைகளை உடைக்கிறது பிரச்சனை, இந்த மாதிரி இது பண்ணுறது, மீட்டிங் போடுறது. புரட்சி பாடகர், பெரியாருடைய புரட்சி பாடகர். அன்னைக்கு 16 வயசு. அதுலேருந்து அவருடைய இயக்கத்தில் உள்ள வந்து நல்லா பிரபலமாக ரொம்ப நேம் உள்ள நபர் அவர், எல்லாருக்குமே தெரியும். இல்லை இப்போ நிறைய பேர் பெரியார் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு இருந்தாரா? அப்பா அவர் பேர் என்ன சொன்னீங்க? கோதண்டம்னு கூப்பிடுவாங்க. கோதண்டபாணி பேர். அவர் பெரியார் இயக்கத்தில் மிகப்பெரிய முன்னோடி. பின்னாடி சொல்லி வரும்போது உங்களுக்கு கரெக்டாக புரியாது, அதை ஷார்ட்டாக முடிக்கிறேன், அதையும் போய்டுன்ட்டு. பெரியாரோடய பயணப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்தது அண்ணா நெருக்கமாகறாரு. அந்த இதில் வரும்போது அண்ணா திமுக ஆரம்பிக்கும் போது உள்ள இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு 5 பேர் சேர்ந்து ஆளுக்கு போட்டு ஆரம்பித்தது. அதில் அதிராம்பட்டினத்தில் NS இளங்கோ அவர் தான் தமிழ்நாடு கொள்கை பரப்பு செயலாளர். அவர் தான் தூக்குறாரு எங்கள் அப்பாவை. இவரை தான் கொண்டு போனால் சரியாக பண்ண முடியும்ட்டு வேதாரண்யத்துலேருந்து முத்துப்பேட்டை மாமியார் ஊர், முத்துப்பேட்டையில் நெருக்கி ஒரு 20-30 வீடுகள், 2 வேலி நிலம், இந்த நிர்வாகம் பண்ண வந்தவர் தான் அப்பா.
அவர் அங்கேயே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டார். ம். அப்புறம் அங்கே இருந்துக்கிட்டே இயக்க வேலை தான், வேறு எந்த வேலையும் இல்லை. இயக்க வேலை பெரியாருடைய இந்திய எதிர்ப்பு போராட்டத்துலேருந்து, அண்ணாவுடைய விலைவாசி மறியல்லேருந்து, ம். கலைஞர் அதுக்கு பிறகு வந்ததுலேருந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம், சட்ட எரிப்பு போராட்டம், இலங்கை தமிழர் போராட்டம், ம். இதிலெல்லாம் கடுமையாக கலந்துக்கிட்டு இலங்கை தமிழர் போராட்டத்தில் திருச்சி மத்திய சிறையை கொளுத்தி விட்டுட்டு அடித்தாங்க ம். சிறைக்குள்ளே. ம். அதில் மண்டை அது என்ன நல்லா, போராட்டம் அது? அது இலங்கை தமிழர் போராட்டம் 86 87 நினைக்கிறேன் ம். லாஸ்ட்டில். ம். அப்போ திருச்சி மத்திய சிறையில் ஆமாம் கொளுத்தி விட்டாங்க, அந்த ஜெயிலே கொளுத்தி விட்டு அடிச்சிருக்காங்க. ம். ஜன்னல் கம்பி, இரும்பு கம்பி எடுத்து அடித்து, ம். அதில் ஒரத்தநாடு பிளாக்கில் அப்பாவும் துளசி வெள்ளச்சாமி அவர்களும், ம். கக்கரை அப்பா ஒன்று ஒருத்தர், அந்த 3 பேரும் சரியான அடி. ஆள் சீரியஸு, ம். யார் சீரியஸ்? அப்பா ரொம்ப சீரியஸு. அடிச்சிட்டாங்க அவரை. ஆமாம், அடித்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டாங்க. ம். அதோட முரசொலியில் வந்து நம்ம வீட்டில் வந்து போட்டோ எடுத்துகிட்டு போனாங்க, ம். முரசொலி பத்திரிகையிலேருந்து. ம். இது ஒரு ஆதாரம். ம். அந்த பத்திரிகையில் எல் கணேசன் ஒரு தகவலை எழுதுகிறாரு, கட்டுரை. ம். இரத்த தடாகத்தில் பூத்த தங்க தாமரைகள்னு தலைப்பு. ம். அதில் இவங்க 3 பேரும் அடிபட்டதில் ம். அந்த கவிதை இதை எழுதுகிறாரு, கட்டுரையை எல் கணேசன் ம். முரசொலியில். ம். இதெல்லாம் ஆதாரம். ம். அப்போ அதில் எல் கணேசன் அவர்கள் எழுதும்போது முரசொலியில் எழுதுறாரு. ஆமாம், அது இந்த சிறையில் நடந்தது, அப்பாவை அப்பாவுக்கு அடிப்பட்டதை பற்றி அப்பாவுக்கு அடிப்பட்டது. அப்பா வெள்ளச்சாமி, துளசி வெள்ளச்சாமி, ம். கக்கரை அப்பா ஒன்று ரொம்ப தீவிரமாக உள்ளவங்க. ம். அப்பாவோட அந்த 49ல் முதல்ல ம். அண்ணா இங்கே திமுக ஆரம்பிக்கும் போது ராபின்சன் பூங்காவில் ம். அதே நாளில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஆரம்பிக்கலை. ம். அதை கோதண்டபாணி தான் வேதாரண்யத்துலேருந்து வந்து ம். தொண்டராம்பட்டு, ஒரத்தநாடு ஒன்றிய தொண்டராம்பட்டுங்கிற கிராமத்தில் ஆரம்பிக்கிறாரு. முதல் செயலாளர் கோதண்டபாணி தான், ஒரு பார்பர். ம். இதில் என்ன ஆகுது, நாளடைவில் ம். பாப்புலரான ஆள் இல்லை. ம். எல்லா எம்எல்ஏ, எல்லா மந்திரிகளும் எந்த ஊரில் யார் ஜெயிக்கணும்னு கரெக்டாக சொல்லுவார், அது நடந்துடும். ம். அவ்வளோ அக்யூரேட்டு. ம். அப்போ எம்எல்ஏ ஹாஸ்டலில் பெருசாக அதிகபட்சமாக பேசக்கூடிய நபர் கோதண்டபாணி தான். ம். யாருன்னு வரும்போது பார்பர். ம். பார்பர். ம். அப்போ அப்படி மருத்துவ சமூகம்னு சொல்லுங்க. அப்படிதான். பார்பர்னு ஏன் சொல்றீங்க? அதை சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ம். சொல்லி அப்பாவை பிரபலப்படுத்திட்டாங்க, ம். பேரை பிரபலப்படுத்தலை. ம். லாஸ்ட்டாக கடைசி வரைக்கும் அது வெளியிலே தெரியலன்னு வைக்கலாம். ம். யாரோ ஒரு பார்பர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ட்டு. ம். ஒரு 10 நாளைக்கு அதாவது அண்ணா அவர்கள் கட்சி இங்க தொடங்கின உடனே வேற எங்கேயும் தொடங்குற தொடங்கல. அன்னைக்கு என்எஸ்சி இளங்கோ கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கல, தொடக்க காலத்துல ஆமாம், மாட்டு வண்டியில் போய் அழைச்சிட்டு வந்து 6ஆம் மண்டலம் வந்து ம். நம்ம வீட்டில் ம். அக்காவுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடி ம். அதே நாளில் கட்சி கொடியை அறிமுகப்பட்டார் ம். அப்பா கோதண்டபாணி. ம். இது அந்த ஊரில் இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க, பார்த்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ம். நிறையா சாட்சிகள்லாம் இருக்குது, அதை இப்போ சொல்ல வேண்டாம், இது பின்னாடி வரிசையாக சொல்லி வர்றேன். ம். அப்போ அந்த கட்சி ஆரம்பித்ததுலேருந்து துரை கோவிந்தராஜன் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். ஆமா, திமுகவில் ஏடிஎம்கேல அவரும் கொறடாவாக இருந்தார். ம். அவருடைய அக்கா பையன் ம். ஆம்பலாப்பட்டு மாணிக்கம். ம். உங்க அப்பா வந்து புதுசாக வந்தவங்க தானே. ம். கம்யூனிஸ்டுக்காரன் காங்கிரஸ்காரன் கண்டா பெற்ற நேரம் அது. ம். நான் சொல்கிறது வார்த்தை கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் திமுக ஆரம்பிக்க கூடாதுன்னு, ம். திமுக ஆரம்பிச்சிடக்கூடாதுன்னு வெட்டுவான். ம். அந்த மாதிரி காலத்தில் தனி ஒரு நபராக இருந்து ம். துளசி வெள்ளச்சாமி தான் ஃபுல் சப்போர்ட்டு நின்று ம். அந்த ஏரியாவில் இருந்த காங்கிரஸ்காரன் எல்லாம் மாற்றி ம். திமுக கொண்டு வந்த காலங்கள். பாட்டு பாடி தான் கூட்டம் சேர்ப்பார் அப்பா. ம். அப்பா பாடுவார், ம். அங்கேயே பேக்ரவுண்டில் உள்ள ஆளுவோ பின்னணியில் இருக்கும். ம். அதில் ரொம்ப மரியாதைக்குரிய, அதனால தான் அந்த ஊரை விட்டு அப்பா திருப்பி முடிச்சுட்டு திருப்பி வேறு போகாமல் இருந்த காரணம். ம். ம். இது ஒரு பக்கம். இந்த உழுதவனுக்கே நல்லஞ்சொந்தன்னு போனதில் உச்சவரம்பு தடத்தில் இருந்த நிலமெல்லாம் போயிடுச்சு. ம். ஜமீனாக இருந்தவன் இப்போ சேவிங் பண்ணி முடி வெட்டி பிழைக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அப்ப ஜமீனா இருந்தார் அப்பா. மாமியார் வீடு, மாமியாருக்கு வரவுதலை பக்கம் வந்தவர் தானே. ம். அவங்களுக்கு 12 வீடு, நடுவில் ஒரு வீடு வாடகைக்கு விட்டுருவாங்க. ம். அது மாதிரி பேட்டையிலன்னு ஒரு ஏரியாவில் ஒரு இடம், ம். அதே மாதிரி மருதங்காவலின்னு ஒரு இடம், ம். இது கோசாகுளத்தருன்னு ஒரு இடம். ம். இந்த 3 ஏரியாவிலையுமே வீடுகள் தான் கட்டி வாடகைக்கு விட்றாங்க. ம். மச்சனர் சிங்கப்பூரில் இருக்கார், மாமனார் சிங்கப்பூரில் இருக்கார். நல்ல வருவாய். ம். கோதண்டபாணியோட அண்ணன் ம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட இருந்தவர் ம். சிங்கப்பூரில். அதாவது உங்களுடைய பெரியப்பா. பெரியப்பா அப்பாவுடைய கூட பிறந்த அண்ணன். ம். ம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ம். இப்போ இவ்வளோ தூரம் இருந்தோன்னா இப்போ ஆளு கலர் எம்ஜிஆர்லாம் தூக்கி சாப்பிடுவார், உடம்புல பச்சை நிறம்லாம் தெரியும். ம். பார்த்த மாத்திரத்திலே உங்க அப்பாவுக்கு? ஆமாம் ஆமாம், அப்பா அந்த அளவுக்கு இருப்பார். ரொம்ப தரமான ஆள், மரியாதையான ஆள். ம். இன்னுமே ஊருக்குள்ளெல்லாம் பெரிய வேறு வேறு நல்ல
மரியாதைக்குரிய நபர்கள்லாம் கதறுவாங்க அப்பா பேரை சொன்னான். அப்பாவுடைய வாழ்க்கை வரலாற ஒன்று சொல்லுங்கட்டா போதும், ஐயோ தெய்வம், அவங்க சொல்லுவாங்க தெய்வம்னு. அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கு. இது என்னன்னா, நான் இதை வெளியில் கொண்டு வர விரும்பலை. போதுண்டா லைஃப். அவர் போகும்போது விட்டு போயிட்டார். உருவாக்குற இடத்துல நான் இருந்தேன். ஒன்றை மட்டும் நான் விட்டுட்டேன்டா, போகும்போது நீ ஒன்றும் வருத்தப்படாத, நல்லா இருப்ப அப்படின்ட்டு கதறினார். அன்னைக்கே நெஞ்சு வெடிச்சு வச்சுருந்தீங்களேன். இதை நம்ம வெளியில் சொல்ல முடியாதுல்ல. நம்மளோட இப்போ உள்ளதெல்லாம் தெரியாது. நம்ம கடை வச்சுருந்தோம், உழைச்சோம், வந்தோம், போனோம். இப்போ அதெல்லாம் தூக்கி போட்டு வேறு வேறு லைனில் போயிட்டோன்னு வைங்களேன். என்ன இருந்தது என்ன இழந்ததுங்கிற எனக்கு மட்டும்தான் தெரியும். வழி எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இதில் இல்லை, வசதியாக இருந்தார், கட்சிக்காக முழு நேரமும் வேலை செய்துட்டு அதெல்லாம் உண்டு. ஒரு கட்சி இயக்கத்துக்குன்னு வந்ததுனால அதை பார்க்க முடியலை. அப்போ நீங்கள் விவசாயம் பண்ணுங்க, நீங்கள் விவசாயம் பண்ணுங்கன்னா அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல. உச்சவரம்பு சட்டம் வந்துருச்சு. அப்போ அவங்களுக்கே போயிடுச்சு. யார்ட்டையும் வாங்க முடியாதுல்ல. அந்த அளவுக்கு சொத்து இருந்தது அப்பாவுக்கு, பெரிய ஜமீன். அம்மாவுக்கு. அதை வந்து வெளியில் யார்ட்டையும் நான் சொல்ல விரும்பலை. அது யாரும் ஏற்றுக்க மாட்டானோ, அது தேவையில்லை. நம்ம இப்படி வாழ்ந்தோங்கிறது ஒரு வரலாறு வேணும் அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய லண்டன் பாஸ்கரன் என்னை கிளப்புறாரு. உன்னுடைய வரலாறு நான் வெளியில் கேட்ட வரைக்கும் இப்படி இருக்க, நீ ஏன்டா வரல, மீடியாவுக்கு போய் தொலைடான்னு சொல்லி அவரை திட்டின பிறகு தான் மருத்துவர் சமுதாய மக்களுக்கு என்னென்ன வகையில் பின்னடைவுன்னு நானும் காலம்லாம். சரி, உங்கள் அப்பா வந்து இது இருக்கட்டும், அப்பா வந்து பாவலர் கூட வந்துட்டு இளையராஜா 1967 தமிழ்நாடு ஃபுல்லாக திமுக ஜெயிக்குது. அந்த காலத்தில் 67 நானா தர்மலிங்கம் எம்எல்ஏ நிற்கிறாரு. அவருக்கு ஒரு மாதம் எம்எல்ஏ எலெக்ஷன் வந்துருச்சுன்னா ஒரு மாதம் வரைக்கும் இது பண்ணுவோம்னா, அதில் நாவல் இது பாவலர் வரதராஜனும் இசைஞானி இளையராஜா ஹார்மோனியம், இந்த 2 பேர் தான் கச்சேரி பண்ணுறாங்க. அப்பா அவங்களோட சேர்ந்து பாடுறாங்க. இந்த ஒரு மாதம் அவங்க அந்த முத்துப்பேட்டை ரவுண்டில் எல்லாம் போய் பாடி கச்சேரி பண்ணவங்க. அன்றைக்கி இடதுசாரி கம்யூனிஸ்ட்டு பெரிய தீவிர பக்தர். அவர் யார்? பாவலர். இந்த பேர் சின்ன பையன் தான் இளையராஜன். ஞானம் உள்ளவர் அவர் தான், நமக்கு வேற ஒன்றும் தெரியாது. அப்பா சொல்கிறது தானே. 67 அவருக்காண்டி பண்ணுவாங்க. அப்பாவுடைய கலரை இன்னமும் மரியாதைக்குரிய திரு இளையராஜா அவர்கள் மறக்க முடியாது. கோதண்டபாணி கோதண்டங்கிற மறக்க முடியாது. ஏன்னா அந்த இசை ஞானம்னு போயிடுச்சுன்னா அது எல்லாமே அந்த ஒளிபிம்பங்கள்லாம் கரெக்டாக அது வேலை செஞ்சாங்க. பல்ஸ் பார்க்குற மாதிரி பாக்கி பேசுகிறோம், இதோட விட்டுட்டு போகிறோம். அது வேறு. அந்த அளவுக்கு அப்பா நல்லா அப்பா எல்லாருக்கும் அதே மாதிரி முத்துப்பேட்டையில் நானா தர்மலிங்கம் ஜெயிச்சது பிறகு அப்புறம் அப்பா கிட்ட விட்டார், தஞ்சை அரசியலுக்கு வராரு. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, 1949 திமுக ஆரம்பிக்கும் போது இவர் ஆரம்பிச்சிட்டாருன்னு யாரோ ஒருத்தர் வெளியூர்லேருந்து ஒரு பார்பர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு இவர் புலவன்காடு தைலப்பண்ணேன், அவர் எம்எல்ஏ முன்னாள். அவர் வந்து கேட்டு கேட்டு வந்து அப்பா பாட்டு வந்து அதுக்கு பிறகு வெளியில் அவர் கட்சி தொடங்கிட்டாரு. அதுக்கு பிறகு கட்சி தொடங்கி திமுகவில் கிளையில் பதிவு பண்ணிட்டாருங்க. அப்போல்லாம் பதிவுக்குன்னு ஒரு நோட்டு வச்சுருப்பாங்க. அந்த நோட்டில் அவர் ஃபஸ்ட்டு பதிவு பண்ணது புலவன்காடு தைலப்பண்ணன் தான். ஆனால் கட்சி ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு கோதண்டம். ஆனால் கட்சியை பதிவு பண்ணது புலவன்காடு தைலப்பண்ணன். அதன் பிறகு இது கேள்விப்பட்டு எல் கணேசன் அண்ணன் வராரு. அவர் இங்கே சென்னையில் சட்டக்கல்லூரி மாணவர். சைக்கிள் தான், சைக்கிள்லேயே வராரு. அங்கிட்டு இந்த மாதிரி புதுசாக கட்சி ஆரம்பிச்சிடும் வந்து பார்த்து அப்புறம் நல்லா இருந்து எல்ஜி உள்ளே வந்த பிறகு நல்ல பிரபலமான சப்போர்ட்டுங்கிட்ட தைலப்பன் பெரிய அளவில் கொண்டு போனாங்க. அதெல்லாம் அந்த இதுவும் பண்ண முடியாது. சப்போர்ட்டு நல்லா இருந்துச்சு ஒழிய அவருக்கான தகுதி நிலைக்கு அவர் கடைசி வரைக்கும் போக முடியல. வாங்க அண்ணன் வணக்கம் உட்காருங்கிறதோட சரியாக போயிடும். அப்புறம் அவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க, இவர் முடிச்சுட்டு போயிடுவார். இந்த மாதிரி பெருசாலும் முக்கியமான பொறுப்பெல்லாம் எதுவும் கொடுக்கவே இல்லை. டிராவல் பண்ணவர் இவர். எனக்கு தெரிஞ்சு 40 வருஷம் ஒன்றிய பிரதிநிதியாக இருந்திருக்கார் அப்பா. ஒன்றிய பிரதிநிதி. ஆனால் அவர் வேற இனமாக இருந்தா அவர் தான் எம்பி, அவர் தான் எம்எல்ஏ தீர்மானிக்கிற இடத்துல உள்ளவர். இதை எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் நம்பலைன்னா இன்னொரு வீடியோ ஒன்று போடுவோம். நான் அவங்க ஒவ்வொருத்தரும் பேட்டி எடுத்து கொண்டாந்து தர்றேன். அதிர்ச்சி ஆகிடுவீங்க. அவ்வளோ பெரிய விஷயத்த அதை பெருசாகவே எடுத்துக்காம விட்டுட்டோம். இன்றைக்கி இதெல்லாம் நினைக்கும் போது ஒவ்வொருத்தவங்க வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது தப்பாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. நம்ம 100% நேர்மையாக வாழ்ந்தவன்ல நம்ம இருக்கிற எவங்க சுத்த விடுவோம். ஒரு குழியை விட்டான்னா வெட்டிக்கிட்டு சாகுறானுவா. இங்கே வேலி கணக்கில் விட்டு இன்னைக்கு வந்து இல்லை எத்தனை வேலி இருந்தது உங்களுக்கு? 1.25 வேலி 2 வேலிட்டேன். அது வந்து நிறைய வீடுகள் இருந்தது. சித்தமல்லி ஆர்ச்சின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு பேர், ஸ்பாட்டுக்கு பேர். யார்? எம்பி முருகனை வெட்டி கொண்டாங்களா தெரியுமா?
தெரியுமா? ஆமா சொல்லுங்க. அவர் ஏரியா. முருகையன். ம். அவரும் அப்பாவுக்கு கூட்டாளி தான். ஏகேஎஸ் சுப்பையா, ஏகேஎஸ் விஜயனுடைய அப்பாவும் அப்பா கூட்டாளி தான். கம்யூனிஸ்ட் தான். அது பிறகு எல்லாம் அப்பாவுடைய பார்த்து யாரும் எதிரியாக கொண்டாட மாட்டாங்க, பழக ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி நல்லா பழகுனா நல்லா வாழ்ந்தாங்க. சரி, இப்படி ஒரு கட்சியில முக்கியமான ஆளா இருந்தார் அப்பா, உங்க அப்பா கோதண்டம். ஒரு நல்ல அறியப்பட்ட மனிதராக இருந்தாரு, இவ்வளவு உழைச்சிருக்கிறாரு. அந்த சொத்து எல்லாம் என்ன ஆச்சு? கூடுதலா என்ன சம்பாரிச்சு? அதெல்லாம் அவர் வீட்டு சொத்து இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அவர் பிறந்த ஊரில் உள்ள சொத்து என்னாச்சுன்னா இன்ன வரைக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது. எங்கள் அப்பா இவ்வளோ பெரிய ஆளுங்கிறது இன்னும் என் பையனுக்கே நான் சொன்னதில்லை. பையன் கல்யாண வயசு வந்துருச்சு, 2 போயிடுவான், சொன்னதே இல்லை. அது வரும்போது இன்னும் உள்ள காலகட்டத்திலலாம் இதெல்லாம் ஏன் இப்படி யாரும் வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தையோ பெரிய அளவில் சொத்துல வாழ்கிறவங்களோ யாரும் விட்டுட்டு வரமாட்டாங்க. விட்டுட்டு வர்றவனா ஏமாளியாக தான் இருக்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க கோதண்டபாணி ஒரு நல்ல ஏமாளி. உண்மை, கோதண்டபாணி நல்ல ஒரு ஏமாளி. அதனால தானே உங்களுக்கு எல்லா சொத்தையும் விற்றுவிட்டு இன்றைக்கி வந்துட்டு 150க்கு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு, தலைகிற மாதிரி போச்சு. இந்த மாதிரி இல்லை என்ன ஆச்சு அந்த சொத்தெல்லாம்? இல்லை, நில உச்சவரம்பு சட்டத்தில் போயிடுச்சு. அதெல்லாம் உச்சவரம்பு சட்டம்னு ஒன்று வந்துச்சா தெரியுமா? சொல்லுங்க. அதோட அது போச்சு. அதை பற்றி நம்ம பேசி ஒன்றுக்கு ஆகப்படல. எனக்கு என்ன வேதனைன்னா அதெல்லாம் தொலைச்சிட்டு போகுது. இருக்கிற மரியாதையாவது கொஞ்சம் காலத்துக்கு ஓடுமா? சரி, அதுக்கு பிறகு அண்ணா கூட வந்து உங்க அப்பா டிராவல் பண்ணாரு. கருணாநிதி அவர்களுக்கு நல்ல பரிச்சயமான முகம், நல்ல அண்ணாவுடைய அரசியல் காலம் நீண்ட காலம் இல்லை. ஆனால் திராவிட இந்த இது பெரியாரோட சேர்ந்து பண்ண காலத்துல எல்லாம் அண்ணாவும் பெரியாரும் நம்ம ஊருக்கு வருவாங்க, மீட்டிங்கெல்லாம் போடுவாங்க. மீட்டிங் அப்பா தான் பாடுவார். இல்லை அண்ணா வந்து இன்னைக்கு நைட்டு 6 மணிக்கு மீட்டிங்னாக்கா வரமாட்டார், நாளைக்கு 6 மணிக்கு தான் வருவார். அண்ணாவுடைய பழக்கமே அதுதான். அதனால வந்து அவரே மைக்காரனை கிளப்பி விட்டு தட்டி கிளப்பி பேசி ஊருக்கு கூட்டிடுவார் அவர். இதில் என்னென்னா அதிகபட்சம் பயணம் பண்ணது கடைசி காலத்தில் கலைஞரோட. அதில் உங்கள் அப்பா கலைஞரோட தான் பயணம், கலைஞரோடையும் பயணம் பண்ணியிருக்கேன். எப்படி? திமுக கட்சிக்காரன் பாடகர், புரட்சி பாடகர், மேடை பாடகர். உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து கச்சேரி பண்ணும்போது நாகூர் அனிபா தான் கச்சேரி பண்ணுவார் ஒரு காலத்தில். அதுக்கு பிறகு முருகபாண்டியன் கலை நிகழ்ச்சின்னு ஒன்று வச்சு பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள கதை. நான் வந்து கலைஞரே இல்லாத மன்னை நாராயணசாமியே இல்லாத திமுகவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கலைஞர் இல்லாத மன்னை ஆட்கள் இல்லாத பெரியார் 50 தலைவர்கள் பெரியார் கதையை அதுலேருந்து ஆரம்பிச்சு வந்துகிட்டு இருக்கேன். பெரியார் அது பிற்பாடு அது பிறகு அண்ணா வந்தாரு, அண்ணா போயிட்டாரு, அப்புறம் அடுத்த கலைஞர் தானே வராரு. இப்போ அவங்களோட இருந்து பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாம் ஒன்றா அண்ணன் தம்பியா பாசமாக தான் இருந்துச்சு. ஆனால் கலைஞர் கூட அண்ணன் தம்பி பாசமாக தான் இருந்தது எல்லாமே. அவர் கோவிந்தனை கூப்பிட்ற அளவுக்கெல்லாம் தெரியும், எல்லாருக்குமே நல்ல பழக்கம். இந்த பக்கத்தில் வந்தாருனாக்கா இவர் தான் கச்சேரி, நம்மளால் தான் கச்சேரி பாடுறது. பாடினாருனாக்கா இந்த திருவிழாவில் சொல்லுவாங்கல்ல, நான் கத்துனேன் அப்படின்னு சர்வமணிக்கம்ல, அந்த மாதிரி ஞானம். மியூசிக்கெல்லாம் தேவையில்லை. கோவிந்தபாணி பாடுறாருன்னா உயிரை விட்டுருவோம். அன்னை சென்னையிலுமே ஒரு 10-15 பேர் நண்பர்கள் இருக்காங்க நம்ம உயிரோட. அப்பாவை தெரிஞ்சவங்க, அப்பாவோடைய ஜெயிலில் இருந்தவங்க. ஜெயிலுக்குள்ள நாடகம் போடுவார். சாயங்காலம் 5 மணி ஆச்சுன்னா போதும், ஜெயிலுக்குள்ளே நாடகம், பாட்டு கச்சேரி எல்லாம் ரகலை கட்டுவார். இந்த மாதிரி இருந்தவர் முன்னாடி கலைஞரோட போயிடுவார். இந்த ரவுண்டில் கும்பகோணம், திருவாரூர் இந்த ரவுண்டில் போயிடுவார். அந்த அப்போ எல்லாம் கலைஞர் மேடையிலே படுத்துடுவார். மேடையெல்லாம் படுப்பார். கலைஞர்லாம் யார் வீட்லையும் போய் படுக்க மாட்டார். அவங்க சகோதரி ஒருத்தவங்க இறந்தாங்க, போக முடியலை. அதுலேருந்து இந்த மேடையில் படுக்கிற நிப்பாட்டினார் கலைஞர். அதுக்கு பிறகு தான் நம்ம ஆள் வீட்டுக்கே இருந்தார் உங்க அப்பா. ஆமாம், அது வரைக்கும் மேடையிலே அவங்களோட பயணம் முடிஞ்சு போச்சு. வீட்டில் புள்ள இருக்கா, பொண்டாட்டி இருக்கா, சாப்பிட்டுச்சான்னு இல்லை. எங்களை எல்லாம் தூக்கி வளர்த்து சாப்பாடு பிரச்சனை இல்லாமல் கொண்டு வந்தது என்னுடைய தாய் மாமன். அவங்க தான் இவங்களை பார்த்ததெல்லாம். என்ன அவர் பேர்? அது அவர் வெங்கடாசலம், சிங்கப்பூரில் சிட்டிசன். அவர் தான் உங்களை பார்த்தாரு. அவர் தான் முழுக்க கட்சின்னு. ஆமாம், கட்சி முழுசும் வாழ்க்கையே கட்சி. அதன் பிறகு ரொம்ப காலத்துக்கு பிறகு கடைசி நேரம் வைகோட்டை போனார். கலைஞர் இது பிரச்சனை வரும்போது வைகோட்டை போனார். வைகோ பிரிஞ்சப்போ வைகோ கூட வந்து வயசும் ஆயிடுச்சுன்னு வைக்கலாம். சாகும்போது 82 வயசு. அந்த 80 வயசில் வைகோட்டை போனார். அவர் எங்கேயும் போகலை, எங்கேயும் கட்சி மீட்டிங் எல்லாம் போகலை. அதோட அவர் அடங்கிட்டார், முடிஞ்சு அவருடைய கோட்பாடு. அந்த மாதிரி இல்லை. இப்போ இந்த அளவுக்கு இருந்திருக்கிறாரு. என்னைக்கு செத்தாருன்னு கேட்டால், எல் கணேசன் திருச்சியில் வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் மீட்டிங் வச்சாரா தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அந்த மீட்டிங் அன்னைக்கு தான் அப்பா இருந்தது. யாரெல்லாம் வந்தாங்க? யாருமே வரல. ஊர் மக்கள் தான். ஊர் எல்லாம். நானே இல்லை, திருச்சியில் இருந்தேன்.
நானே திருச்சியில் இருந்தேன் பாஸ்போர்ட் ஆஃபீஸில். ம். ஊரே அந்த ஒரு 40-50 கிராமம் ஃபுல்லாக வந்துட்டு ம். நினச்சி பார்க்க முடியாத கூட்டம். ம். எல் கணேசன் இங்கே இருந்து போயிட்டாரு. இங்க வாஜ்பாய் அடல் பிகாரி வாஜ்பாய் நிகழ்ச்சியில இருந்து அவர் தானே அந்த ஃபங்க்ஷன் நடத்துறாரு. முடிஞ்ச பிற்பாடு வந்தாரா? வரல. ம். வரல. வேற எந்த தலைவர்களாவது வந்தாங்களா? துரை பாலகிருஷ்ணன் அரியலூரில் மீட்டிங்கு ம். மக்கானால வந்துட்டாரு. ம். ம். ஒரு 15 நாள் கழிச்சு தைல பண்ண வந்தார். ம். வெளியில் அலௌன்ஸும் விடலை நான் இல்லாதனால. நானே தூக்க போகிற நேரத்துலாம் வந்தேன். ம். நான் கொஞ்சம் அசன்ட்டானே தூக்கியிருப்பாங்க. ம். நான் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தேன்னா தூக்கியிருப்பாங்க. ம். அந்த கண்டிஷனில் இருக்குது. ம். இப்போ தைல பண்ண வந்து கதறி அழுதுட்டு இது குடிசை தான் கொட்டாயி. ம். நம்ம வீடு ம். குடிசை கொட்டாயி. என் அண்ணன் இந்த வீட்டிலே வாழ்ந்தாரு அப்படின்னு கதறி அழுதாரு. ரோட்டில் விழுந்து பிறண்டு தைல பண்ண. ம். யார் தைலப்பட? எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ. ம். ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய நபரை வரலாம். ம். அந்த திமுகவில் ஒரு 25 வருஷம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொண்டனுக்கு பொற்களி கொடுப்பாங்க. ம். அது எம்எல்ஏ தைலப்பனுக்கே கொடுக்கல. ம். கலைஞர் வந்து கொடுத்தாரு. ம். அது ஆள் பார்த்து தானே செய்வாங்க. அவங்கெல்லாம் நல்ல இயக்கம். ஆள் பார்த்து தான் செய்வாங்க. திமுக நல்ல இயக்கம். அவங்களுக்கு யாருக்கு தேவைப்படுதோ அதை கொண்டாந்து கொடுப்பாங்க. முன்னாள் எம்எல்ஏ தைலப்பனுக்கே கொடுக்கல. ம். பொற்களி போயிட்டாங்க, முடிச்சுட்டு போயிட்டாங்க. சரி, நான் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, அது ஒரு செய்தியோட முடிச்சிடறேன். அப்புறம் மறுநாள் ஸ்டாலின் அவர்கள் வந்து தஞ்சாவூரில் தைலப்பனுக்கு கொடுத்து சமாதானம் பண்ணி அவர் பொருட்களை கொடுத்துட்டு போனாங்க. இப்போ சொல்லுங்க. இல்லை, உங்கள் அப்பா வந்து கருணாநிதி அவர்கள் நல்லா தெரியும் சார். நல்ல பழக்கம். என்ன பழக்கம் இல்லை சார், அவங்களோட வாழ்ந்துட்டார் அவர். யாருமே வீடு வாசல்லாம் விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க சார். ஒரு குடும்பம்னா அவங்க ஒரு கட்டுப்பாடு, அவங்களுக்குன்னு ஒரு வருமானம், அவங்களுக்குன்னு ஒரு தேவைன்னு இருக்குல்ல. இவர் பெரியாரோட சேர்ந்து சாமி சிலை உடைச்சிருக்காரு. அப்பயே பெரியார் இருக்கா, நீ இதெல்லாம் வரக்கூடாது, ஏன் 16 வயசு தான் ஆகுது, நீ போய் படிப்பான் இருக்காரு. நான் சரி சரி படிக்கிறேன்னொன்னே பாட்டு அருமையாக பாடுவார். அப்போ பாட்டு தான் அவரை கொண்டு போனார். அந்த பாட்டிலே புகழ் பெற ஆரம்பித்தோன்னே சரின்ட்டு அவர் பெரியாரும் கண்டுக்கலை, விட்டுட்டாரு. அப்புறம் அதோடு இருந்து இந்த பாட்டு நல்லா பாடுவார் இந்த பகுதியில் அப்படின்னு கேள்விப்பட்டு இந்த பாட்டு எம்ஆர் ராதா, இந்த பாட்டு பாடுற பையனை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எம்ஆர் ராதா அந்த பாட்டை கேட்டு அதுக்கு பிறகு இந்த நாடகம் போடுவாங்க. திருத்துறைப்பூண்டியில் லியோ பிஸ்கட் மாணிக்கம் நாடக கூடன்னு ரொம்ப ஃபேமஸ். அது அந்த நாடகம் லியோ பிஸ்கட் நாடக கம்பெனி. லியோ பிஸ்கட் மாணிக்கங்கிறவர் லியோ பிஸ்கட் கம்பெனி வச்சிருக்காரு. அவங்க கம்பெனி சார்பாக நாடக கூட வச்சிருக்காங்க திருத்துறைப்பூண்டி மாணிக்கம் பேரில். எம்ஆர் ராதா, எம்எம் மாரியப்பா, இந்த மாதிரி புகழ்பெற்ற நடிகர்கள் போடுற நாடகம். அந்த நாடகத்தில் இவர் தலைவர் நம்மால் என்ன பண்ணுவார்னா, உங்கள் அப்பா அந்த நாடகம் போட ஆரம்பிப்பாங்கல்ல. இப்போ கோவந்தாமணி பாட்டு பாடினா போச்சு, நாடகம் போட ஆரம்பிச்சாங்க வந்துருங்க அப்படின்னு ஊரெல்லாம் திரண்டு வந்துடும். அப்படியெல்லாம் இருந்து ரொம்ப புகழ் பெற்று நல்ல மாசில் இருந்து இவரோட திறமை தான். வேற யாரெல்லாம் ஒன்றும் கொடுக்கல, வாழ வைக்கல, ஒன்றும் இல்லை. இருந்ததும் அவங்கள்ட்ட இருந்து. அவரை கோவந்தாமணியோட அண்ணன் சிங்கப்பூர் சொல்லிட்டு தான் அவரை அனுப்புகிறாரு. கோவந்தாமணியோட மாமனார் சிங்கப்பூர் சொல்லிட்டு தான் அவரை அனுப்புகிறாரு. கோவந்தாமணியோட மச்சினா சிங்கப்பூர் சொல்லிட்டு தான். அப்புறம் என்ன இருக்குது பணத்துக்கு, அள்ளி வாழ விட்டு முறையாக வாழ வச்சுட்டாரு. அதாவது வீடு குடிசை வீடாக தான் இருந்துச்சு. அந்த நம்ம வந்த வீடு தான் குடிசை. அங்கே தான் நெருங்கி 30-40 வீடாச்சா தனித்தனியா. அதோடைய வாடகை வாங்குறது தான் வேலை தலைவருக்கு. ஒரு வாடகை வாங்கி வாழ விட்டுருவாரு. மாமாவோட உதவி சேர்த்து வச்சு காலி பண்ணிட்டு போயிடுவார். அவர் பண்ணிட்டாரு. அப்புறம் அதை நிலவும் போயிடுச்சு. அதோட வீட்டுக்கு வரவு செலவு பார்க்க வந்தவர் தானே அம்மா வீட்டுக்கு. அவங்க அம்மா வீட்டுலலாம் பிரசவம் பார்ப்பாங்க. யார் எங்கள் அம்மாவோட அம்மாலாம் பிரசவம் பார்க்குறோம். முத்துப்பேட்டையிலே பெரிய மருத்துவர் சமூகம் ஃபேமஸ். அதே மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி நிலம்லாம் நிறைய இருந்தது, பெரிய ஜமீனா. ஆமாம். அது நம்ம ஜமீன் இந்த காலத்துலனா எடுப்பாக எடுக்குது. ஆனால் அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புல அவங்களுக்கு இருந்த மாதிரி இருந்திருக்கு. நானே எனக்கே தெரிஞ்சு போய் நிறைய இடத்த விற்றேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளில் மாமா விற்றாரு. மாமா விற்கும் போது கையெழுத்து போட அம்மா போவோம். நான் 15 வயசுலாம் நான் போயிருக்கேன். இந்த மாதிரிலாம் நிறைய சொத்தை வித்து விட்டாங்கன்னு வைக்கலாம். இப்போ சொத்தெல்லாம் இருக்குதா? இல்லை, முடிஞ்சு எல்லாம் முடிச்சாச்சு. இவர் தலைவர் என்ன தொழில் செய்யுங்க? அதான் இப்போ வந்து அப்பா முடிவெட்ட கடை தான் வச்சுருந்தாரு. அதுக்கு பிறகு நான் கேரளா பக்கம் போயிட்டேன், வேறு லைனில் போயிட்டேன். இப்போ தற்காலிக ரியல் எஸ்டேட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. திருச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ரியல் எஸ்டேட். சரி, நீங்கள் கட்சிக்குள்ளே இவ்வளோ முக்கியமாக இருந்துட்டு இருந்தீங்க. கருணாநிதியை நல்லா தெரியும், அண்ணாதுரையை நல்லா தெரியும், பெரியார் நல்லா தெரியும். அந்த பக்கத்தில் நல்லா செல்வாக்கு, நிறைய சொத்தை இழந்து நீங்கள் கட்சிக்காக இருந்திருக்கீங்க. ஏன் ஒரு பெரிய பதவி அது இதுன்னு எதுவும் வாங்க முடியல? இல்லை அவங்க கொடுக்கல? வாங்க முடியாமல்ல. ஒரு காலகட்டத்தில் இவங்கெல்லாம் அப்பாவை கூப்பிடுவாங்க. இங்கெல்லாம் இருந்து ஒன்றும் பண்ண முடியாது தம்பி,
சென்னை வந்துடுங்க, உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்குது, நீங்கள் பிரபலமான பாடகராக இல்லை. எம்ஆர் ராதாவே நீ 5:30 மணி ட்ரெயினுக்கு எல்லாம் நான் சுட்டு கொண்டு போடான்னு இருக்காரு. இந்த ட்ரெயின் நாடக குழுவெல்லாம் முடிஞ்சுல, முடியும் போது இன்னைக்கு 5:30 மணிக்கு ட்ரெயின் இப்போ மெட்ராஸ் போகிறலாம், நீ வரலைன்னா உன்னை வீட்டில் வந்து சுட்டு கொண்டு போடுவோம் அப்படின்ட்டாரு அப்பாவை. அதுக்கு பயந்துக்கிட்டே அந்த ஆளு ஒரு 40 ஊர் தாண்டி போயிட்டாரு. எம்ஆர் ராதானா செஞ்சு விடுவாருன்ட்டு போய் தொலைஞ்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்கலாம். அதுவும் இல்லை, முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி எல்லாருமே நல்ல நெருக்கம். எனக்கு இதை கொடுங்கன்னு எந்த காலத்துல வாய திறந்து கேட்டதில்லை, கேட்டதில்லை. எல்லாருக்குமே தெரிஞ்சது, நான் ஒன்றும் பொய்யெல்லாம் இல்லை. இந்த வீடியோ பாட்டு ரியலாக பார்த்தது மாதிரியே சொல்கிறாரு அண்ணாதுரை அப்படின்னு ரொம்ப சங்கடப்படுற மக்கள் தான் அதிகமாக இருக்கும். ஒரு முறை நான் ஐயா புலவர் சங்கர்லிங்க ஐயாவை பார்க்க வந்தேன். நான் கேரளாவில் ஜெயலலிதா அவர்கிட்ட இருந்தவர். அவர் A to Z அவர் தான். அப்போ வாட்ச்மேன் விட மாட்டேன்ட்டாப்புல என்ன ஒரு 2 மணி நேரம் என்ன பார்த்துட்டு ஊருக்கு வர வேண்டிய டைம். நான் அதிகம் நிற்க மாட்டேன், வந்துட்டு பார்த்து போயிடுவேன். அதே அவரை பார்த்துட்டு புலவரை அடிக்கடி சந்திப்பேன். அப்போ பாய்ஸ் கார்டன் போயிட்டு, பாய்ஸ் கார்டன் இல்லையா? இல்லை, இங்கே சார் ஹிந்தி நவதேம்ஜிஆர் பத்திரிகை ஆஃபீஸில் சந்திப்பேன். அதே மாதிரி ஜெயம் ஆர்டிகல்ஸ் இருந்தார் அடையாரில், அங்கே சந்திப்பேன். இங்கே வந்து இப்போ நான் ஹிந்தியில் சொல்லிகிட்டு இருக்கேன், வந்து பார்க்க வரும்போது பத்திரிக்கை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு, நிருபர்லாம் இருக்காங்க, அதில் வேலை பார்க்குறாங்க. நான் வாட்ச்மேன்கிட்ட சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டார், நவரியான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு உள்ளே வந்தேன். இப்போ நீங்கள் உட்காந்துருந்த மாதிரி நான் பட்டுன்னு உள்ளே வந்தானே அந்த டோரில் எல்லாம் பயந்து அலறி எழுந்திரிச்சு, என்ன ஐயா வணக்கம் அப்படின்னா பிறகுதான் சாந்தமாச்சு. வணக்கம், யாரு மறந்துட்டார், யாருன்னாரு. என்ன அப்படி கேட்குறீல்ல, நான் கோதண்ட பையன் காலனி. ஐயோ, ஒரு சேர் எடுத்துக்கலாம்னா எல்லாம் வந்து எடுத்து கொண்டாந்து போட்டுச்சுவா. முதல் வார்த்தை சொன்னார், இந்த பையனுடைய அப்பா தான் எனக்கு அரசியல் ஆசான்னாரு. புலவர் சங்கரலிங்கன்னு சொல்கிறாரு. ஆதாரம் யார் தெரியுமா? இப்போ இந்த பேசிகிட்டு இருக்கிற ஆதாரம் கண்ணுக்கு நேராக பார்த்துக்கிட்டு இருக்காரு பயில்வான் ரங்கநாதன் நடிகர். அதை பார்த்து அப்போ பயில்வான் ரங்கநாதன் ஸ்பாட்டில் இருக்காரு. நான் புலவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது நான் திரும்பியும் இவரை பார்த்துக்கிறேன். நான் கிராமத்தில் நடிகர்லாம் பார்க்கல, இல்லை இவர் என்ன இதில் இருக்காரு பார்த்துக்கிறதுங்கிட்ட திரும்பி அவரை கேட்குறது பயிற்சியில் இருக்கிறது. அவர் சொல்லிட்டு இருக்காரு நிருபர்களை கூப்பிட்டுச்சு, என்னுடைய அரசியல் ஆசானே உங்கள் அப்பா தான். ஆனால் அவர் திமுக, நான் அதிமுக. அவர் திமுக, நான் அதிமுக. விளக்கமாக சொன்னார். சொல்லிட்டு அதில் ஒரு ஏன் அவரை நான் பார்க்க போனேன்னு சொன்னால், அப்பாவுக்கு நூல் வெளியீட்டு விழா ஒன்று பண்ணணும் அப்படியே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். அவர் சொன்னார். அதுக்காக வேண்டி அவரை பார்க்க போயிருந்தேன். ஆனால் அதுதான் கடைசி சந்திப்புன்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் கேரளா போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அப்புறம் இல்லை, அவர் உயிரோட. அதில் அவர் ஒரு அப்பாவுக்குன்னா உயிரை விடுகிற ஒரு சரியான நபர். நிறைய பேர் இருக்காங்கல்ல. அதே மாதிரி கலைஞர் டிவியில் வாசுதேவன் ஐயா நம்ம ஊர் தான், அப்பாவு நண்பர் தான், ரொம்ப தரமான மனிதர். அவரும் கலைஞர் டிவி ஃப்ளோர் மேனேஜராக இருந்தார். முதுகையில் இருந்துட்டு அப்புறம் கலைஞர் டிவிக்கு வந்தார். ரொம்ப A to Z தெரிஞ்சவர். இதெல்லாம் இப்போ நம்ம சொல்கிற மீடியாவை கண்டிப்பாக அவரெல்லாம் பார்ப்பார். எப்படி உனக்கு இந்த ஐடியா வந்துச்சு கண்டிப்பாக பேசுவாங்க. நம்ம ஊருக்காரவங்க தான் இங்கேயே செட்டில் ஆனவங்க. அதே மாதிரி முகப்பேர் கிழக்கில் தம்பி அண்ணன் அப்பாவோட ரொம்ப நாள் பயணத்தில் இருந்தவர் ராமமூர்த்தி. காய்கறி கடை வச்சிருக்காரு முகப்பேரில். என்ன கடை வச்சிருக்காரு? காய்கறி. ஆமாம், உழைப்பாளி வரைக்கும் அவரு. சரி, இல்லை நீங்கள் ஏன் அந்த திமுக நமக்கு வேணும்னு நினச்சாதான் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்துமே ஒரு குறிக்கோளோட போயிட்டு இருப்பாங்க. நான் அவெல்லாம் அப்படி இல்லை சார். இது வேணுங்கிறத உங்கள்கிட்டருந்து இலவசமாகவோ யாசகமாகவோ பெற வேண்டிய அவசியமே இல்லை. உழைக்கணும் முடிவு பண்ணிட்டோம். பெருசாக படிச்சு இனிமேல் அதோட பெருசாக சம்பாதிக்க முடியாது, எல்லாமே தெரியுது. நார்மலாகவே போயிட்டுருப்போம். ஆண்டம் விட்ட வழின்னு நம்ம அப்படி போயிட்டுருக்காரு. அப்பா அதான் சொல்லணும், அப்பா வந்து கலைஞருக்கு முன்னாடி அண்ணாவுக்கு முன்னாடி பெரியார், தனிப்பட்ட பெரியார் இருந்தபோது அவருடைய ஆளுமை அவ்வளோ பெருசாக இருந்தது. உருவாக்குன இடத்துல இருந்தேன், ஆனால் யாரும் சொல்ல முடியாது. அந்த விஷயத்த அவர் சொல்லும்போது மிகப்பெரிய நெஞ்சராக பெரிய ஒரு ஆளும் இருக்காங்க. அவரை அப்பாவை இந்த அளவுக்கு உருவாக்குனது என்ன சிலம்பு தான். ஆறாம் பண்ணதுக்காரு மிகப்பெரிய ஜமீன் நிலக்கிழார். அவரும் தஞ்சாவூரில் வந்து அவர் பையன்லாம் பிஜேபி மாவட்ட செயலாளர் இருந்தார் 10 வருஷத்துக்கு முன்னாடியே. அந்தளவுக்கு எல்லாம் பிஸ்னஸ் மேன், பெரிய குடும்பங்கள் அவங்க மகன். ஆமாம். அவருக்கு ஆப்போசிட்டில் தான் மன்னை நாராயணன் கொண்டு வந்தது. இவரை கட் பண்ணி விடுறதான் மண்ணையை கொண்டு வந்தது. மண்ணையை கட் பண்ணி தான் எல்ஜியை கொண்டு வந்தது. எல்ஜியை கட் பண்ணி தான் கோசிப்படியை கொண்டு வந்தது. அந்த அரசியல் தெரியாதவங்களுக்கு இப்போ சொல்லி வர விஷயங்கள் எல்லாம் தெளிவாக புரியும்.
கோசி மணியும் கட் பண்ணிட்டாங்க. ஆமாம்மா, எல்லாத்தையும் கடைசியாக கட்டுதான். யாரும் கடைசி வரையும் வர முடியாது. கடைசி வரையும் யாரும் வர முடியாது. அந்த குடும்பத்துல எல்லாம் உள்ள வந்து கடைசி வரையும் வர்றது அவங்க தான். இப்போ கடைசியாக நம்ம அண்ணன் சீமான், கடைசியாக நம்ம அண்ணன் சீமான் அதில் தெளிவாக கொண்டு போகிறதுக்கு அவரால் தான் முடியும். இப்போ சீமானுக்கும் தொலைதூர பார்வை, தமிழ் தேசியம் பேசிவிட்டு தொலைதூர பார்வை இப்போ வந்து ஸ்டாலின் அண்ணன் தான் இப்போ கண்ணு தெரியுது. சரி, நீங்கள் இப்போ ஸ்டாலின்லாம் சந்திச்சு ஏன் அவர் இந்த மாதிரி அப்பா பேரை சொல்லி போஸ்டிங் ஏன் சார் நல்லா இருக்கிற பிடிக்கலையா? அதெல்லாம் வேண்டியதில்லை சார். நம்ம பாருங்க, நமக்கு 2 பையனுவோ, பையன் ஒருத்தன் வெளியில் போயிட்டு இப்போ லீவில் வந்திருக்கான். இப்போ தான் ஒருத்தன் இப்போ வெளியில் போயிருக்கான். போதும், 2 பேரும் நேர்மையான குழந்தைகள், தெய்வத்துக்கிட்ட வேண்டியது தான். நல்ல குழந்தைகள், நல்ல மனைவி, அருமையான அம்மா. இன்னும் என் அம்மா இருக்காங்க. இன்னமும் 1930 பிறந்தாங்க இருக்காங்க. இது பார்த்தா வாடன்னு வேற என்ன பண்ண போகிறோம்? அம்பானி ஆக போகிறோம்? இல்லை ஆகுமா, முடியுமா? அதெல்லாம் எதுவும் நடக்காது. கனவு காணாமல். இப்போ சுனாமி ஒரு வாட்டி வந்துச்சுல்ல, அந்த மாதிரி விஜய் கொண்டு வந்துச்சா இல்லையா? சுனாமி வந்துச்சுல்ல, சுனாமினா என்ன தெரியாது, கணக்கு நேரம் பார்த்தோம். அது மாதிரி விஜய் சுனாமி அடிச்சு வந்துச்சா இல்லையா? அதோட வாழ்க்கை நவந்துக்கிட்டே இருக்க, எதுவும் நிற்காது. இவங்க நிம்மடி போயிடுவாங்க, அவங்க நிம்மடி போயிடுவாங்க. இது எல்லாம் சாபம். என்னது சாபம்ன்றீங்க? அம்மா வேற என்ன? யாருக்கு சாபம்ன்றீங்க? தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது எல்லாம் சாபம்னா இப்படி லட்சக்கணக்கான பெரிய இழப்புக்கெல்லாம் இழப்பு இல்லாம இருக்கிறாங்க. அடையாளமே தெரியாம மறைஞ்சு அழிக்கப்பட்ட அது வந்து ஒரு சாபமா மாறும். சாபம் தான், மாறும்லாம் இல்ல, அது மோசமான சாபம். அது எவ்வளவு சங்கடத்தை அவன் ஒரு வேளை கஞ்சி குடிக்காம என்னென்ன பாடுபட்டிருப்பான் தானே நினைச்சு பாருங்க சார். நீங்க நம்ப மாட்டீங்க, 13 வயசு வரைக்கும் நான் அப்பாவை விருந்தாளியாக தான் பார்த்துருக்கேன். அப்பா வீட்டில் பார்த்ததில்ல. 13 வயசாச்சு எனக்கு. அவர் கலைஞர் வந்து சும்மா இருக்க மாட்டார். இந்த 67க்கு பிறகும் சரி, முன்னாடி அந்த 67க்கு பிறகு அந்த ஆட்சியில் இல்லாத போதெல்லாம் தினைக்கும் ஒரு அறப்போராட்டம் அறிவிப்பார், தினைக்கும் ஒரு மறியல் அறிவிப்பார், தினைக்கும் ஒரு முற்றுகை. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் அன்றாட பிரச்சனைகள். இன்னைக்கு காலையில் அரெஸ்ட் ஆகி நைட்டு வரைக்கும் மண்டபத்தில், கல்யாண மண்டபத்தில் வச்சுட்டு சாப்பாடுலாம் ஒன்றும் கிடைக்காது. அன்னைக்கு சாயங்காலத்தோட 6 மணி நேரம் அவுத்து விட்ருவாங்க. இந்த மாதிரிலாம் 1000 லட்சக்கணக்கில் அரசு ஆகிருக்கு அந்த காலத்தில். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது இருந்து மண்டபத்தில் வந்துட்டு நெஞ்சு இதில் அதிகபட்சம் நான் சொன்ன பாருங்க. அண்ணாவுடைய விலைவாசி முறையில், பெரியாருடைய இந்திய எதிர்ப்பு போராட்டம், இலங்கை தமிழர் போராட்டம், சட்ட எரிப்பு போராட்டம், அப்பாவுடைய கலைஞர் அறிவித்த சட்ட எரிப்பு போராட்டம் தான் அப்பா கடைசி போராட்டம். ஒரு 120 நாள் வரைக்கும் ஒரு தடவைக்கு இருந்திருக்கார் அதிகபட்சம். சிறையில் இருந்திருக்கு. அந்த மாதிரி சிறை தான் அவருக்கு வாழ்க்கையை. ஒரு போராட்டம் அறிவிச்சார்னா கரெக்டாக வந்துடும், பாப்பநாடு போலீஸ் வந்துடும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அரெஸ்ட்டு வந்துடுவாங்க. 10 நாள் வச்சு ஆமாம் கொண்டு போகிறாங்க. எப்போ வருவாரெல்லாம் தெரியாது. இப்போ பேப்பரில் பார்ப்பாரு, மாமா வந்துடுவார் சிங்கப்பூர்லேருந்து. மாமா பேப்பரில் பார்ப்பாரு, வந்துடுவார். இந்த பேப்பர் தான் இன்றைக்கெல்லாம் நாளைக்கே இல்லை, ஒரு வாரம் கழிச்சு சிங்கப்பூர் போகும்ல, அங்கே படித்து பார்த்து சரி மச்சான் அரசில் இருக்காரு, பிள்ளைய போய் அழைச்சி வந்து வீட்டுக்கு வரணும், முத்துப்படை கொண்டு போகிறாங்க. எத்தனை நாளைக்கு சாப்பாடெல்லாம் வழியெல்லாம் நடக்கிறது. அன்னைக்கு அம்மா போட்டுட்டு வந்த நகை 250 பவுனம் இந்த ஊருக்குள்ளே வரும்போது இன்னமும் ஆளு சொல்லுவாங்கட்ட, இப்படி இருக்கியா விட, அதெல்லாம் விட செத்து போனா நான் வரப்போதா, இல்லை எதையும் அள்ளி கொண்டு போயிட முடியுமா? அருணாவுடைய வரைக்கும் அறுத்துட்டு விட்டுறானுவான். இருக்கிற வாழ்க்கையே நல்லா வாழ தெரியாதவன் எத்தனை பேர் இருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது நான்லாம் எவ்வளோ மேல் சார். இப்போ இந்த திமுக பார்க்குறப்ப என்ன நினைக்கிறீங்க? திமுக பார்க்குற நான் ஒன்றும் நினைக்கவே இல்லை. திமுக என்ன வர்றதில்ல, அவங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சரியாக அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. அது அப்படி தான் அமையும், வேற என்ன பண்ண முடியும். திமுகன்னு சொல்லவில்லை, தப்பாக நம்ம வழி நடத்துதல், வழிகாட்டுதல் இப்படின்னு போகும்போது தப்பாக தான் வரும். நம்ம நேர்மையாக வந்துட்டோம்னா எப்பயுமே தோத்துறாது, அந்த நேர்மையை வேலை செய்யும். அதெல்லாம் 100% சரியாக இருக்கும். ஊரில் எல்லா வரையும் பார்க்குறோம், எல்லாம் பழகுறோம். நம்மளை பார்த்து பாவப்படுற அளவு தான் அதிகமாக இருக்கும் வழியா, நம்மளை பார்த்து கோவப்பட மாட்டாங்க இருக்கும். அந்த மாதிரி எண்ணங்கள் வராது, ஏன்னா அப்படி பழகிட்டு இருக்கோம். நல்லது ஐயா. ஒரு பாமர திமுகவினுடைய ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லலாம். அது இப்படி இருந்திருக்கிறார்கள், நிறைய இருக்குது சார். நான் உங்கள்கிட்ட சொல்ல மறுக்கிறேன். என்ன கேட்டால் அவன் ரொம்ப லேட்டாகிடும், மீடியாவும் ரொம்ப நாள் பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் இனிமேல் இது போனதெல்லாம் போயிட்டு தொலைஞ்சு போகுது. மருத்துவர் சமுதாய மக்களுக்காவது இந்த கடைசி காலத்தில் ஏதாச்சும் பயனடைகிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஆமாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது எனக்கு. சமுதாயத்துக்கு வாழாதவன் துரோகி
அப்படி ஒரு விஷயத்த நான் நினைக்கிறேன். ம். அது சமுதாயத்தை சார்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதில் இனிமேல் போனதெல்லாம் போகுது, அவங்க முடியாதுன்ட்டாங்க. ம். நான் உன்னோட தான் வளர்ந்தேன், உன் தாய்ப்பால் தான் குடித்தேன், ஆனால் உன்னோட சாக மாட்டேன், நீ வேறடா. ம். பாக்கி உன்னை வச்சு வளர்ந்துக்கிட்டேன், எல்லாம் பண்ணிக்கிறேன், நான் என்னை வச்சு நான் பார்த்துக்கிறேன், தேவைப்படுறவங்கள வச்சு அவங்களோட பயணப்பட்டே போயிட்டுருப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ கடைசியில் யார் ஒத்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குறான்னா, ம். ஒரு டீ குடிக்க வேண்டிய இல்லாமல் ஒரு சமுதாயமே ஒரு சமுதாயத்தை ம். 4 ஜாதிகளாக பிரித்து ஒரு ஜாதியை ம். அப்படி ம். எந்த உலகத்திலே பார்த்துருக்கலாம், ம். எந்த உலகத்திலே பார்த்துருக்கலாம். ம். ஒரு ஜாதியை அவங்களுக்காக வேண்டி புதுசாக உருவாக்குறாங்க. ம். எந்த உலகத்திலே பார்த்துருக்கலாம் நீங்கள்? ம். அப்போ நான் என்னுடைய பேச்சு இப்போ வித்தியாசமாக தானே இருக்கும், வித்தியாசமாக தானே இருக்குது. அப்போ எதுக்கு அதை மாற்றுறாங்க, ஏன் மாற்றுறாங்க அந்த வேலை இருக்குது? அப்போ இருக்கிற 4 பேரை உடச்சி விட்டால் 4 எருதுகள் கதை, 4 நல்லது. எருதுகள் கதை. நம்ம அப்ப- பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம், நம்ம ஒரு நாளைக்கு பேசுவோம். ரொம்ப நன்றி. சரி, ரொம்ப நன்றி ஐயா.